இருக்கிறது. ஏன் கிறிஸ்துக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேதத்தில் எல்லா வாக்குத்தத்தங்களும் சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லுது. என்ன எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் சரி, எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துக்குள் ஆமென்று இருக்கிறது சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஏன் கிறிஸ்துக்குள் வாக்குத்தத்தங்கள் ஆமென்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து யார்? நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துக்குள் ஆகிறோம். இயேசுவை நாம் விசுவாசிக்கும். நாம் ஆதாமுடைய பாவத்துக்கு பிறகு பாவியாக இருக்கிறோம். ஆனால் இயேசு 2ஆம் மாதமாக இந்த பூமியில் வந்து இந்த பாவத்தின் அனுபவத்தை மீட்க நம்முடைய ரத்தத்தை சிந்துகிறார். ரத்தம் சிந்தி மரித்தார். அதை நாம் என்றைக்கு விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. இயேசுவை நாம் இயேசு என்னுடைய பாவலுக்காக வந்த மனுஷ பிரதிநிதியா 2ஆம் மாதமாக எனக்காக என்னை மீட்கும்படியாக வந்த ரட்சகர் என்று இயேசு என்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ, அவர் என்னுடைய பாவலுக்காக எனக்கு பதிலாக ரத்தம் சிந்தி நாம் மரித்தார் விசுவாசிக்கும் போது என் பாவம் மன்னிக்கப்படுகிறது. நான் பாவம் மன்னிக்கப்படுறது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துடைய நீதி எனக்கு கொடுக்கப்படுது. பிதா என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவை நான் விசுவாசிக்கும் போது என்னுடைய பாவத்தை குமார் மீது வைத்து குமாரன் நீதி எனக்கு கொடுக்குறார். இயேசு விசுவாசம் என் பாவம் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, குமார் நீதி எனக்கு கொடுக்குறது. குமார் நீதினா என்னன்னா, அவர் இந்த 33 வருஷம் இந்த பூமியில் மனுஷனாக வாழ்ந்து சம்பாதித்த நீதி. ஒரு மனுஷனாக எப்படி வாழணுன்றதை இயேசு ஒன்றி தான் வாழ்ந்துருக்கிறார் பூமியில், வேற யாரும் வாழலை. ஆதாம் அதை வாழலை, 2ஆம் ஆதாம் அதை வாழ்ந்து அந்த நீதியை தான் நமக்கு தகுதியாக கொடுத்துருக்கிறார். அதுதான் நீதி என்றால் என்ன? கிறிஸ்து நீதி எதற்கு? நான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி. அப்போ நீதி என்றால் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி. தேவன் முன்பாக நிற்கிறது மாத்திரம் இல்லை, தேவனுடைய சமூகத்துக்கு வருவது மாத்திரம் இல்லை, அந்த நீதியினால் உண்டாகும் பலனும் உண்டாகும். எப்படி நம்முடைய பாவத்தினால் வரும் தண்டனை வரும் பாவத்தை ஏற்று சுமந்து மாத்திரம் பாவத்துக்கு வரும் தண்டனையாக மரணத்தை ஏற்று மரித்தாரோ, அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் நீதியுள்ள வாழ்க்கைக்கு வர வேண்டிய பலன்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டா இருக்குது. இப்போ கிறிஸ்துக்குள் இருக்கிற நமக்கு வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஏன் ஆமென்று இருக்குதுன்னா, கிறிஸ்துக்குள்ள அது ஆமென்று இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துக்குள்ள